அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பண மழையில் நனைய அட்சய திருதியை 2026 அன்று செய்ய வேண்டிய சிறப்பு பூஜை முறைகள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்திற்கு குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. எனவேதான் இந்த நாள் தங்கம் வாங்க மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க இயலாது. அதற்காக மனம் தளர வேண்டாம். நமக்கு மிகவும் உபயோகரமான பொருட்களை வாங்கி பயனடையலாம். அன்று உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஓரிரு ஆடைகள், ஏதாவது ஒரு சிறிய பாத்திரம் என வாங்கலாம். எப்படியும் நாம் மாதம் மளிகை பொருட்கள் வாங்கியாக வேண்டும். அதை இந்த மாதத்தில் மட்டும் அட்சய திருதியை நாளில் வாங்கி வளம் பெற வேண்டும். வட இந்தியாவில் இந்த நாளை அகச்சித் என்பர். ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் இந்த நாள்தான் இடம்பெற்றார்கள். நிரந்தரமாக தங்கினார். அஷ்டலட்சுமிகளில் ஐஸ்வர்ய லட்சுமியும் தானிய லட்சுமியும் தோன்றிய நாளும் இதுதான். முக்கியமாக ஸ்ரீ லட்சுமியானவள் வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகும், பார்க்கடலில் ஸ்ரீ லட்சுமியாகும், இந்திரனிடம் சுவர்க்க லட்சுமியாகும், அரசர்களிடம் ராஜலட்சுமியாகும், வீரர்களிடம் தைரியலட்சுமியாகும், குடும்பத்தில் கிரக லட்சுமியாகவும், பசுக்களில் கோமாதாகவும், தட்சிணையாகவும், தாமரையில் கமலையாகவும், அவிர்வாகம் அளிக்கும் போது ஸ்வாகா தேவியாகவும் விளங்குகிறார்கள். குறிப்பாக லக்ஷ்மி தேவி அனைத்து தெய்வத்திலும் செல்வ வளத்தை இழங்கும் தெய்வமாக இருக்கிறார்கள். இப்படி சகல யோகங்களும் ஆதாரமாக விளம்புபவர்கள் லக்ஷ்மி தேவிதான். எனவே அட்சய திருதி என்று ஸ்ரீமன் நாராயணனின் இணை பிரியாத தேவி லக்ஷ்மியை பூஜிக்க வேண்டும். நம் இல்லத்தில் சாஸ்திரப்படி பூஜைகள் செய்பவர்களுக்கு திருவருளும் லக்ஷ்மி கடாட்சமும் கிட்டும். அன்று செய்யும் தான தர்மத்தால் மரண பயம் நீங்கி உடல் நலம் உண்டாகும். அன்னதானத்தால் விபத்து விலகும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவினால் நம் குடும்ப குழந்தைகளின் கல்வி மேம்படும். தான தர்மங்கள் செய்வதனால் யம வேதனை கிடையாது. முக்கியமாக நலிந்தவர்களுக்கு உதவி செய்தால் மறுபிறவில் ராஜயோக வாழ்க்கை அமையும். ஆடைகள் தானம் செய்தால் நோய்கள் விளங்கும். பழங்கள் தானம் செய்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். மோர் பானகம் அளித்தால் கல்வி நன்கு வளரும். தானியங்கள் தானம் கொடுத்தால் அகால மரணம் ஏற்படாது. தைச்சாத தானம் அளித்தால் பாவ மோச்சனம் ஏற்படும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் வறுமை நீங்கும். அட்சய திருதி அன்று ஆளிலையில் மிருத்யுஜ மந்திரத்தை கூறுவது, அதை நோயாளிகளின் தலையணையில் அடியில் வைத்தால் நோய் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக அட்சய திருதி என்று 4 மணி அளவில், அதாவது குறிப்பாக அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலிருந்து வீட்டு சுத்தமாக துடைத்துவிட்டு கண்டிப்பாக பூஜை பொருட்களை வைத்து மகாலட்சுமி தேவியும் லட்சுமி குபேரரையும் வழங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அட்சய திருதியை தினம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் பொருட்கள் வாங்க மட்டுமின்றி வணிகத்தினை துவங்குதல், பூமி பூஜை போடுதல், புதிய கலையினை ஆரம்பித்தல் போன்றவற்றை உரியதாகும். அட்சய திருதி என்று ஆளிலில் மிருத்யுஜ மந்திரத்தை ஜபித்து தலையணை அடியில் வைத்தால் நோயாளிகள், அதாவது நோயின் கடுமை குறையும். குழந்தைகளின் படுக்கை அடியில் வைத்தால் கண்திருஷ்டி கழியும், பயங்கள் போகும். பூஜை அறையில் அல்லது வியாபார தளத்தில் வைத்திருந்தால் எதிரிகள் பயம் விலகும். இந்த நாளில் குபேர பூஜை, லக்ஷ்மி நாராயண பூஜை, சிவ பூஜை, மகாலட்சுமி பூஜை போன்றவற்றை செய்வது நற்பலன்களை தரும். அட்சய திருதியை நாளில் எண்ணற்ற அளவில் தானங்கள் செய்வது மிக மிக சிறந்தது. இந்த நாள் செய்யப்படும் தானங்கள் பல மடங்கு அதிக நன்மைகளை தரும். பித்ருக்களை வணங்கவும் அவர்களுக்குரிய நீத்தார் கடன்களை செய்யவும் உரிய நாள் இது. இதனால் கிட்டும் முன்னோரின் ஆசி 3000 மடங்கு நற்பலன்களை தரவல்லது. குறிப்பாக மகாலட்சுமி தேவியை இந்த திருதியை நாட்களில் கண்டிப்பாக வழிபட வேண்டும். அனைத்தும் நல்லபடியாக நடைபெற அட்சய திருதியை முன்னிட்டு ஆண்டுதோறும் காலடி கண்ணன் கோவிலை கனகதாரா யோகம் நடந்து வருகிறது. உலக நன்மைக்காகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பெருகும் அட்சய திருதியை ஒட்டியாக நடைபெற மற்றொரு சிறப்பம்சம். மிக முக்கியமாக அட்சய திருதியத்தன்று பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகமாகும். மிக முக்கியமாக நவ திருப்பதியில் உண்டான திருக்கோளூர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகில் உள்ளது பெருமாள்
குபேரனுக்கு மரக்கால் என்ற அளவை பாத்திரம் கொண்டு செல்வத்தை அளந்து கொடுத்தார். அந்த மரக்காலை தன் தலைக்கு அடியில் வைத்தபடி படுத்திருப்பார். இவரை வைத்த மாநிதி என்றும் செல்வம் அளித்த பெருமாள் என்றும் அளிப்பார்கள். அட்சய திருதி நாள் இவரை பூஜை செய்து தரிசித்தால் வாழ்வில் வளமேகும். காசியில் ஒரு முறை கடும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்களின் பசி போக்குவதற்காக பார்வதி தேவி அன்னபூரணியாக அவதாரம் எடுத்தார். அன்னம் என்றால் உணவு என்று பொருள், பூரணி என்றால் முழுமையாக உடையவள் என்று பொருள். உணவை முழுமையாக கொண்ட அன்னபூரணி அட்சய பாத்திரம் பெற்று அதிலிருந்து வற்றாத உணவை எடுத்து கொடுத்து பக்தர்களின் பசியை போக்கினார். அந்த நேரத்தில் மக்களோடு மக்களாக சிவபெருமானும் அன்னபூரனிடம் உணவு வாங்கி சாப்பிட்டார். அந்த நாள்தான் அட்சய திருதியை. எனவே அட்சய திருதியை தினத்தன்று ஓம் நமச்சிவாய சொல்லி பரமேஸ்வரனின் அருளை பெற வேண்டும். முக்கியமாக அட்சய திருதியை தினத்தன்று கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 16 பெருமாள் கோவில்களிலிருந்து 16 பெருமாள் கருட வாகனத்தில் புறப்பட்டு வருவார். கும்பகோணத்தில் பெரிய தெருவில் 16 பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள். இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு தடவையே நடைபெறும். அன்று 16 பெருமாள்களையும் வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாக இன்றளவும் போற்றப்படுகிறது. குறிப்பாக அட்சய திருதிய தினத்தில் மகாலட்சுமி வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆனால் மகாலட்சுமியை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவன் கோயில்களுக்கு சென்றால் பல மடங்கு பெருமை சேர்க்கும் என்பது நம்பிக்கை. திருச்சி அருகே அமைந்துள்ள வெள்ளூரில் தான் மகாலட்சுமி பிரதிஷ்டை செய்த திருக்காமேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள அம்மன் திரு சுந்தரி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த அட்சய திருதி நாட்களில் சிவந்தமேனி, குள்ளமான உருவம், பெரிய வயிறு, சிறுத்த முகம் கொண்ட குபேர பெருமானை வழிபட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக இவரை தானியத்திற்கும், முக்கியமாக லட்சுமியின் அன்பிற்கும் பத்திரமான இவர் செல்வத்திற்கும் தனதானியத்திற்கும் அதிபதியாக உள்ளார். குபேர பகவானை வணங்குவதன் மூலம் இந்த செல்வங்களை பெற முடியும் என்பது நம்பிக்கை. குபேர வழிபாட்டின் போது லட்சுமியையும் குபேரனையும் சேர்த்து வழிபடுவது சிறப்பு. இருவரையும் சேர்த்து வழிபடும் பட்சத்தில் முழு பலனும் உடனே கிடைக்கும். ஏனெனில் லட்சுமியின் அன்பிற்கு பாத்திரமானவர் குபேரர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.